ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதிக எண்ணிக்கையை பெற்ற கட்சி திமுக என்று வரலாறு இருக்கிறது என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதிமுக, தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த விழுப்புரம், கோவை மாவட்டத்தினர் அதிலிருந்து விலகி திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அவர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து உரையாற்றிய மு.க. ஸ்டாலின், சட்டமன்ற வரலாற்றில் அதிக இடங்களுடன் எதிர்க்கட்சி பொறுப்பை திமுக பெற்றுள்ளது பெருமைக்குரியது என்றார். அதிக இடங்களுடன் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்ற இரண்டையும் பெற்ற வரலாறு திமுகவுக்கு கிடைத்திருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது, அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அதிலும் நாம் தான் வரலாற்றில் அதிகமானவருக்கு 184 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று 1971 ஆண்டு அன்றைக்கு நாம் அந்த பொறுப்பிலிருந்து பணியாற்றியிருக்கிறோம். ஆனால் ஆளுங்கட்சியாகவும் திமுக தான் அதிக எண்ணிக்கையில் இருந்திருக்கிறது, எதிர்கட்சியாகவும் அதிக எண்ணிக்கையில் இருந்தது திமுக தான். அதுதான் திமுக.